கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தேவன் வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 28வது வசனம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 28வது வசனம். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படின்னு சொல்றார். ஒருவர் மிக மிக கஷ்டப்பட்டு தன் மகனுக்காக ஏராள செல்வங்களை சேர்த்து வைத்தார். வாயை கட்டி வயிற்றை கட்டி அவர் சேர்த்த செல்வங்களால் மகன் பெரிய பணக்காரன் என்ற நிலைமையை அடைந்தான். ஆனால் அவன் ஒரு ஊதாரியாக இருந்தபடியால் எல்லா செல்வங்களையும் இழந்து பரம ஏழையாகி விட்டான். ஆயினும் அவன் ஆண்டுதோறும் தனக்காக மிக மிக கஷ்டப்பட்டு ஏராள செல்வங்களை சேர்த்து வைத்த தகப்பனின் கல்லறைக்கு போய் மெழுகுவர்த்தி எரிய வைத்தும் மாலை போட்டும் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்துவான். இன்று அநேக கிறிஸ்தவர்களில் கணிசமானவர்கள் இந்த நன்றி மறவாத மகனைப் போலவே இருக்கின்றார்கள். இவர்கள் ஆண்டுதோறும் ஒரு நாள் துக்க கஞ்சி குடித்து தங்களுக்காக மரித்த இயேசுவுக்கு அஞ்சலி செலுத்துகின்றார்கள். இவர்கள் ஆண்டுதோறும் இயேசுவுக்காக துக்க பாடல்கள் பாடி தங்களின் பரிதாப உணர்வை வெளிப்படுத்துகின்றார்கள். வருடத்தில் ஒருமுறை கூட சபைக்கு வந்து ஒரு பிரசங்கம் கூட கேட்காத பலர் கூட அன்று கர்த்தர் மேல் பாரத்தை போட்டுவிட்டு 7 பிரசங்கம் ஒன்றாக கேட்டு இயேசு சிலுவை சுமந்தது போன்ற ஒரு கஸ்தியை தாங்களும் உணர்கின்றார்கள். ஆனால் இவ்வளவு பாடுகளை அனுபவித்து பார சிலுவையை சுமந்து இயேசு இரத்தம் சிந்தினதால் தங்களுக்கு என்ன பிரயோஜனம் என்று யோசிப்பதில்லை. பரிதாபம் இருக்கிறது, பக்தி உணர்வு இருக்கிறது, நன்றி மனசாட்சி இருக்கிறது. ஆனால் மனம் திரும்புதல் இல்லையே. பக்தி ஆச்சாரங்கள் பழக்கங்கள் இருக்கிறது. ஆனால் பாவத்தின் வாழ்க்கை போகவில்லை. இது எல்லாம் இருக்கிறது. இன்று இயேசு நம் சபைகளுக்கு வந்தால் அவர் நம்மை பார்த்து எனக்காக அழுது இன்னும் என்னை எதற்கு துக்கப்படுத்துகிறீர்கள் என்று கேட்க ஒரு வாய்ப்பு உண்டு. இத்தனை பாடுகளை அடைந்து உருவாக்கின இரட்சிப்பின் அனுபவத்தை இன்றாவது பெறமாட்டாயா என்று அவர் ஏக்கத்தோடு கூறக்கூடும். இன்று சபைக்கு சென்று, ஆண்டவரே, நீர் பட்ட பாடுகளால் இன்று நான் பாவியாக வாழாமல் பரிசுத்தமாக வாழ்கிறேன் என்று கூற முடிந்தால் அதை செய்ய வேண்டும். இல்லை என்றால் சடங்காச்சர மும்மணி ஆராதனையில் போய் பங்கேற்பதை விட பாவங்களுக்காக அழுது மன்றாடி இருக்கும் இடத்திலேயே ஜெபித்து இரட்சிப்பை பெறுவதை அதை இப்போதே நாட வேண்டும். பின்ன சபைகளுக்கு செல்லலாம். அன்பார்ந்தவர்களே, சத்தியத்தின் வெளிச்சத்தில் ஒருவருடைய வாழ்க்கை இல்லாவிட்டால் அவருடைய மத பக்தி செயல் யாவும்
வெறும் சடங்காச்சாரம் தான். மறுபடியும் நான் சொல்றேன். சத்தியத்தின் வெளிச்சத்தில் ஒருவருடைய வாழ்க்கை இல்லாவிட்டால், அவருடைய மத பக்தி வெறும் செயல்கள் தான். அது ஒரு சடங்காச்சாரம் தான். அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனால அழுகை எதற்காக? இன்னைக்கு தியானம் பண்றதுனால அழுதுட்டா போதுமா? மனம் திரும்பணும். இயேசு கல்வாரி சிலுவையை சுமந்து, தன்னை சிலுவையில் ஒப்புக்கொடுத்து, சிந்தின இரத்தத்தின் வழியாக நமக்கு ஒரு பாவ மன்னிப்பை அவர் வைத்திருக்கிறார் என்பதை, அதை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி வாழ்வதை கர்த்தர் விரும்புகிறார். அன்பார்ந்தவர்களே, இதை நாம் கவனமாக செய்ய வேண்டிய ஒரு காரியம். மனம் திரும்புவோம், ரட்சிக்கப்படுவோம், பரிசுத்தமாய் வாழ்வோம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்பொழுது கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.